ஒரு மெய்யான திருச்சபை என்பது சத்தியமுள்ள திருச்சபை. சத்தியமுள்ள திருச்சபை ஆறுதலை மட்டும் உண்டு பண்ணுவது கிடையாது. சத்தியமுள்ள திருச்சபை ஆபத்தையும் கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு இங்கு சத்தியம் பிரசங்கிக்கப்படுகிறதோ, எந்த அளவுக்கு பாவத்தை குறித்தும் இயேசுவை குறித்தும் பிரசங்கிக்கப்படுகிறதோ, அந்த அளவுக்கு நீங்கள் மனம் திரும்பாமல் இருதயத்தை கடினப்படுத்தீர்கள் என்றால் அநேக அடிகள் உங்களுக்கானது. தேவனுடைய நியாய தீர்ப்பில் கிறிஸ்து கை வைக்கிற முதல் இடம் உள்ளூர் திருச்சபை. ஒவ்வொரு உள்ளூர் திருச்சபை, அந்த உள்ளூர் சபைகளிலும் அவர் கை வைக்கிற இடம் கிருபையின் உபதேசங்களை பிரசங்கிக்கிற பாப்திஸ்து திருச்சபைகள். எங்கு அதிகம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்குதான் தேவ கோபாக்கனை அதிகமாக இருக்கிறது. சத்தியத்தை அறிந்தும் விசுவாசிக்காத மக்களுக்கு இந்த அளவுக்கு ஆபத்து என்றால், சத்தியத்தை அறிந்தும் அதை பிரசங்கிக்காத போதகர்களுக்கு எந்த அளவுக்கு ஆபத்து அதிகம்.